ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா அருமையான டேஸ்டியான ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியே சில்லி சிக்கன் தான். நல்லா மசாலா பிடிச்சி உள்ளே எல்லாம் நல்லா பஞ்சு போல் வெந்திருக்கிற மாதிரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கிறேன். அதாவது பிராய்லர் சிக்கன் 3/4 கிலோ எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு 2 முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி எல்லாம் வந்து வடிச்சிட்டு சேர்த்துருக்குறேன். நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும், தண்ணி எதுவுமே இல்லை சிக்கனில். நல்லா வடிச்சிட்டு வெறும் சிக்கனை மட்டும் எடுத்துருக்குறேன். நீங்கள் வந்து மெயினாக வந்து நம்ம சில்லி போடுறதுக்கு இதுதான் முதல் ஸ்டேஜு. அதாவது தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது, சிக்கன் வந்து நல்லா ட்ரையாக இருக்கணும். இப்போ பாருங்கள், இந்த ஸ்பூனில் தான் நான் வந்து எல்லா அளவுகளுமே எடுத்துக்கிறேன். அதாவது நீங்கள் எந்த ஸ்பூனில் எடுக்கிறீங்களோ அதில் எடுத்திங்கன்னா தான் அளவுகள் கண்டிப்பாக சரியாக இருக்கும். இப்போது 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் போல் கரம் மசாலா எடுத்துக்கலாம். அதாவது மஞ்சள் தூள் எடுத்து அதே ஸ்பூனில் 1 டீஸ்பூன் போல் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் போல் சீரகத்தூள் எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் போல் நல்லா குவிச்ச மாதிரி மல்லித்தூள் எடுத்துக்கலாங்க. வெறும் மல்லித்தூள் தான். நான் வந்து 3/4 கிலோ சிக்கனுக்கு அளவாக வந்து மசாலா பொருட்கள் சேர்த்துருக்குறேன். நீங்கள் வந்து 1 கிலோ 1.5 கிலோ போடும்போது அதுக்கு தகுந்த மாதிரி அளவுகள் கொஞ்சம் கூட்டி சேர்த்துக்கோங்க. இது கூட 1.5 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே கரம் மசாலா, மல்லித்தூள், ஜீரகத்தூள் எல்லாமே சேர்த்துட்டோம். அதனால் 1.5 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ இதுக்கு தேவையான அளவு 3/4 டீஸ்பூன் உப்பு வந்து இதுக்கு சரியாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை இந்த மசாலா வந்து சிக்கனில் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணால் 2 டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. குட்டீஸ்க்கு சேர்க்குற அப்படின்னா இந்த அளவு வந்து சரியாக இருக்கும். பாருங்கள், மசாலா எல்லாமே சிக்கனில் வந்து நல்லா பிடிச்சிருச்சு. அளவுகள் வந்து நீங்கள் கரெக்டாக போட்டுக்கோங்க. எப்போவுமே மல்லித்தூள் கொஞ்சம் மிளகாய்த்தூள் ஜாஸ்தியான அளவுகள்லேயும், சீரகத்தூளும் பார்த்திங்கன்னா மஞ்சள் தூளும் கொஞ்சம் 1/4 பங்கு அளவுலேயும் சேர்த்துட்டிங்கன்னா மசாலா வந்து உங்களுக்கு பிரியாமல் ஜம்முன்னு வந்துடும். இப்போ அதே ஸ்பூனில் பார்த்திங்கன்னா 3 டீஸ்பூன் அளவுக்கு, அதாவது 3 டீஸ்பூன் நல்லா குவிச்ச மாதிரி கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் இல்லைனா நீங்கள் அரிசி மாவு இல்லைனா மைதா மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ அதே ஸ்பூனில் பார்த்திங்கன்னா 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். நம்ம இவ்வளோ தயிர் சேர்க்கும் போது தான் நம்மளுக்கு ஹோட்டல் ஸ்டைலில் கிடைக்கிற மாதிரி லைட்டாக ஒரு புளிப்புத்தன்மையோட நம்மளுக்கு சிக்கன் சில்லி கிடைக்கும். இப்போது கார்ன்ஃப்ளவரும் தயிரும் சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. நல்லா எல்லா சிக்கன்லேயும் படுற மாதிரி கலந்துக்கலாம். எனக்கு வந்து கொஞ்சம் பவுல் பத்தலை, அதனால் வேறு பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேன். மிக்ஸ் பண்ணுறதுக்கு வசதியாக நான் இந்த பவுலில் மாற்றிட்டு நல்லா கலந்து விட போகிறேங்க. நீங்கள் தயிருக்கு பொதுவாக முட்டை கூட சேர்த்து செய்யலாம். நான் வந்து இன்றைக்கி முட்டையே இல்லாமல் தயிர் மட்டும் சேர்த்து செய்து காட்டிக்கிறேன். அவ்வளோதாங்க, ஜம்முன்னு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. இது கூட பார்த்திங்கன்னா நம்ம இப்போ லெமன் சேர்த்துக்கலாம். சின்ன பழமாக எடுத்து அரை மூடி சேர்த்தா போதும். ஏன்னா நம்ம ஏற்கனவே தயிர் சேர்த்துருக்குறோம், அதனால் கொஞ்சமாக ஒரு அரை மூடி வந்து பிழிஞ்சு விட்டிங்கன்னா போதும். அவ்வளோதாங்க, உனி கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது தண்ணி இல்லாமல் ட்ரையாக சிக்கன் இருக்கணும். நீங்கள் எந்த ஸ்பூனால் அளந்தீங்கனாலும் அதே ஸ்பூனில் மற்ற பொருட்கள் அளக்கணும். தனி மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா மட்டும் அதாவது 1 டேபிள் ஸ்பூன் அல்லது 2 டேபிள் ஸ்பூன் அளவுகள்லேயும், சீரகத்தூள் அப்புறம் மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா 1/4 பங்கு அளவுலையும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் மெயினாக உப்பு, தயிர் இல்லைன்னா நீங்கள் 2 முட்டை கூட சேர்த்துக்கோங்க. அப்புறம் கார்ன்ஃப்ளவர் எல்லாம் சேர்த்து லெமன் சாறு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ஊற வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு சில்லி சிக்கன் வந்து நம்மளுக்கு சூப்பராக கிடைக்கும். அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் ஊற வச்சுக்கலாம். 1 மணி நேரம் ஊறினா கூட இன்னும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். நான் வந்து அரை மணி நேரம் மட்டும் ஊற வச்சுருக்கிறேன். இப்போ கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் பாருங்கள், நல்லா ஆயில் ஹீட்டாக இருக்கணும்.
நல்ல ஹீட்டான பிறகு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதுதான் நம்ம பொரிச்செடுக்கிற அளவு. நல்லா ஹீட்டாக இருக்கணும், மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். வச்சுட்டு ஒவ்வொரு சில்லியாக போட்டு நம்ம பொரிச்செடுத்துக்கலாங்க. நீங்கள் சில்லி வேகும்போது கூட்டவோ குறைக்கவோ கூடாது. ஒரே அளவில் அடுப்பை வந்து லெவல் பண்ணி வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டா இது பொரிஞ்சு வர்றக்கும் சரியாக இருக்கும். கருகிடாமல் நல்லா பொரிஞ்சு வந்துடும். நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா வந்து எண்ணெய் குடிச்சிட்டு வேகாத மாதிரி இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம போட்ட சில்லி வந்து நல்லா வந்து பொன்னிறமாக மாறி நல்லா வெந்துருச்சு. வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம எடுத்துக்கலாங்க. நான் மீதி இருக்கிற எல்லாமே இது போல் பொரிச்சு எடுத்துருக்கிறேன். அவ்வளோதாங்க, சூப்பரான நல்ல ஹோட்டல் ஸ்டைலில் கிடைக்கக்கூடிய சிக்கன் சில்லி நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சு. டேஸ்ட்டு வந்து அதே மாதிரி இருந்துச்சு. நான் சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே இந்த சிக்கன் எடுத்து வெங்காயத்தோடு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து வேறு லெவலாக இருந்துச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.